மக்களுக்கான மக்களின் குரல். இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியின் பதிவாக தொடரும் பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் ஒன்றியத்தின் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை பற்றி ஆராய்கிறது. பல்கலைக்கழக நிறைவேற்று அதிகாரிகள் ஒன்றியம் சம்பள முரண்பாடுகள் மற்றும் அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கொடுப்பனவுகளை வழங்குவது தொடர்பான தீர்க்கப்படாத பிரச்சினைகளை வலியுறுத்தி கடந்த மே மாதம் 3ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டு வருகிறது. மக்களுக்கான மக்களின் குரல். எனது பெயர் தங்கராஜா, யாழ்ப்பாணம் பல்கலை ஊழியர் சங்கத்தின் தலைவர். நாங்கள் தொடர்ச்சியான வேலைநிறுத்தத்தில் இன்றைக்கு நாங்கள் 16வது நாள் நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டமானது அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் இன்று ஒரு விஸ்வரூபம் எடுத்த நிலையிலே பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து தங்கன்ற ஆதங்கத்தை தெரிவிக்கின்ற நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் நாங்கள் பல பீடங்கள் இருக்கின்றன. இதில் சில பீடங்கள் எமது போராட்டத்தை காட்டி கொடுக்குற வேலையில் மருத்துவ பீடம், ஏஹெச்எஸ், இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி, விஞ்ஞான பீடம் போன்றவர்கள் எமது போராட்டத்தை, எமது வாழ்வாதாரத்துக்கான போராட்டத்தை முன்னெடுக்கின்ற எமது நொன்ன அகாடமியா கல்விசாரா ஊழியர்களை நசுக்கின்ற வேலையில் முக்கியமாக பீடாதிபதி, மருத்துவ பீடாதிபதி இதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேணும். இவர் இந்த பல்கலை வளர்ச்சிக்கு எமது பங்களிப்பு, நொன்னைக்கிழமை இந்த பங்களிப்பு இல்லாமல் இவ்வளவு காலமும் ஒரு செயற்பாடையும் செய்ய முடியாத இருந்த பீடாதிபதி இன்று இந்த பரீட்சைகளை கூட எமது நொன்னைக்கிழமை இல்லாமல், உதவி பதிவாளர் இல்லாமல் எந்த சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டு கொண்டு தங்களுடைய பரீட்சைகளை நடத்தி கொண்டிருக்கின்றார். இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். நீங்கள் ஏன் அரசுக்கும்
பல்கலைக்கழக மானியான குழுவுக்கும் ஊன்று சக்தியாக நிற்கிறீர்கள் என்றால் அடுத்த கதிரைக்காக இங்க நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆகவே இதில மருத்துவ பீடாதிபதியோ விஞ்ஞான பீடாதிபதியோ பொறியியல் பீடாதிபதியோ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எங்கள் முதுகில குதிரை ஓடினீர்கள் என்றால் இன்னும் விபரீதமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முடங்கப்படும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். மக்களுக்கான மக்களின் குரல். ஜசோதன், அனைத்து பல்கலைக்கழக கூட்டுக்குழுவின் இணைப்புச் செயலாளர். எமது இன்றைய போராட்டமானது இன்று மருத்துவ பீடத்தை மையமாக கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் மருத்துவ பீடத்தை மையமாக கொண்டு நடத்துவதற்கு காரணம், எமது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். மாணவர்களின் நலன் கருதி சேவைக்கு திரும்புமாறு. இதே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் கல்விசார் ஊழியர்கள் இந்த போராட்டத்தை போராடி அதாவது எமது உயர்தர பரீட்சை திருத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது வாயை மூடிக்கொண்டு இருந்தவர் இப்ப மாணவர்களின் கரிசனைக்காக குரல் கொடுப்பது எமக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. இதே மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் எமது கூட்டுக்குழுவை சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு என்ன பலம் இருக்கிறது? கல்விசார் ஊழியர்களுக்கு இந்த பரீட்சைகளை நிப்பாட்டுறதுக்கு, பரீட்சைகளை நடத்துறதுக்கான பலம் இருக்குது. உங்களுக்கு என்ன பலம் இருக்குது என்று எங்களை வினவி இருக்கிறார். நாங்கள் அதாவது எமது தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று 15 நாட்களுக்கு மேல் நாங்கள் சென்று கொண்டிருக்கும் வேளையில் அமைச்சர் எமக்கு எந்தவித தீர்வு, தான் 13ஆம் தேதி தீர்வு தருவதாக பாராளுமன்றத்திலே உரையாற்றி இருக்கிறார். சமூக வலைத்தளங்களிலே அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். தனது ஊடக பிரிவின் ஊடாக பேட்டி கொடுத்திருக்கிறார். 13ஆம் தேதி அமைச்சரவையில் எமக்கான தீர்வு தரப்படும் என்று. ஆனால் அதற்கு பிறகு எந்த சத்தமுமே இல்லாமல் அவர் தன்னை வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள 18ஆம் தேதி வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள என்று கூறியவர் திடீரென தனது பயணத்தை 15ஆம் தேதி மாற்றி அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். எமக்கு எந்தவித பதிலும் கூறாமல் எமது கோரிக்கைகளுக்கு, மக்களின் கோரிக்கைகளுக்கு, பாராளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எந்தவித பதிலும் கூறாமல் அவர் சென்றிருப்பது எமக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. அதுக்கு மாறாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு எம்மை நலிவடைய செய்யும் முகமாக பிரித்தாளும் தந்திரத்தை மேற்கொண்டு இவர் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மிகவும் இறுக்கமாக, அதாவது தெற்கு பல்கலைக்கழக அனைத்து சுயாதீன பல்கலைக்கழகங்களிலேயும் நாங்கள் எடுக்கும் இந்த போராட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இறுக்கமாக நிற்கின்ற நிலையை கருத்தில் கொண்டு எமது துணைவேந்தரை சில பீடாதிகளை தனது கையுக்குள் வைத்துக் கொண்டு இந்த போராட்டத்தை நிறைவேற செய்வதற்காகவே இந்த முயற்சி மேற்கொள்வதாக நாங்கள் கருதுகிறோம். மாணவர்களும் எமக்கான சகல ஆதரவையும் தெரிவித்து கடிதம் கூட எழுதியிருக்கிறார்கள். அதற்கு கூட சரியான பதில் இல்லாமல் பல்கலை மானிக்குள் எங்களுக்கு மிகவும் மனவருத்தத்தையும் வேதனையும் தருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மக்களுக்கான மக்களின் குரல். நான் முகுந்தன் கழிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த போராட்டமானது யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட வாசலில் நடந்து கொண்டிருக்கிறது. அது பல கோரிக்கைகள், பல காலமாக நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்து போராடி கொண்டிருக்கின்றோம். எந்த காலத்திலும் நமது கோரிக்கைகள் நிறைவேற்றவர்கள் நமது உயர்கல்வி அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ எந்த விதத்திலும் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தர முடியாத நிலையில், தரக்கூடாத நிலையில் காணப்படுகிறார்கள். வெகு விரைவில் நமக்கு சாதகமான தீர்வை தந்து நமது வேலைக்கு நாங்கள் திரும்ப ஆவணம் செய்யுமாறு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுக்கான மக்களின் குரல். இந்த போராட்டமானது 15 நாட்கள் கடந்து தொடரும் நிலையில் கோரிக்கைகள் தொடர்பில் இதுவரை எவ்விதமான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எவையும் மேற்கொள்ளப்படாமல் இழுத்தடிப்பு செய்வது குறித்து ஒன்றியம் வருத்தமடைந்திருக்கின்றது. கடந்த 13ஆம் தேதி கோரிக்கைகளுக்கான தீர்வுகள் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதும் அவை அங்கீகரிக்கப்படாமல் நிதியமைச்சின் பரிந்துரைக்காக அனுப்பப்படும் தீர்மானம் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலேயே முடிவெடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. 17 பல்கலைக்கழகங்களில் பயிலும் பல ஆயிரம் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு காலத்தை இழுத்தடிப்பு செய்வதை ஒன்றியம் கண்டிக்கிறது எனவும், அரசின் இவ்வாறான செயற்பாடுகள் பிரச்சினைக்கான தீர்வுகளை பின்னோக்கி நகர்த்தும் என்பதுடன் தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடைய வழிவகுக்கும் என்பதையும்
கோரிக்கைகளாகவும் தீர்வுகளை பெற்றுத்தர ஜனாதிபதி, கல்வி அமைச்சர், திரைசேரி அதிகாரிகள், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை விரைந்து செயற்படுமாறு கோரிக்கைகளை விடுத்து போராட்டத்தை மேற்கொண்டு வந்தார்கள். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். இங்கே வந்திருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் சார்ந்த நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் பொதுசபை உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், இணைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நீண்ட காலமாக நாங்கள் எடுத்த முயற்சி எமது மக்கள் பிரதிநிதியான பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் பல ஆலோசனைகளை, கருத்துக்களை பெற்று எமது அமைப்பின் முன்னோக்கிய பாதையை நகர்த்துவதற்கு எடுத்த முயற்சி இன்று கைகூடியிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று மிக கரிசனையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய கஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களை வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி. அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரனையாவை வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. செல்வம் அடைக்கநாதன் நாடாளுமன்ற உறுப்பினரின் பிரதியாக வந்திருப்பதை வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அத்தோடு சுமந்திரன் ஐயாவுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய ஸ்ரீவர்தன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அதோடு முன்னாள் நீதியரசரும் மாகாண முதலமைச்சர் பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய பிரதிநிதி அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அத்தோடு எங்களுடைய சிவநாதன் ஐயா அவருக்கு சிவநாதன் ஐயா எங்களுடைய ஆலோசகரும் வளவாளருமான எங்கள் சிவநாதன் ஐயாவை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. அத்தோடு இங்கே வந்திருக்கின்ற அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் தலைமை உரைக்கு செல்லாமல் நினைக்கின்றேன். இந்திய நிகழ்வானது நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற அல்லது ஒரு பேசுபொருளாக அழியாத கல்வெட்டாக இருக்கின்ற இந்த வடக்கு கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனையாக இந்த இந்திய இழுவைப்படகு மற்றும் உள்ளூர் இழுவைப்படகுகள், சட்டவிரோத தொழில்கள் இதை எப்படி தடுப்பது? நாங்கள் எடுக்கின்ற முயற்சியை கைவிடாமல் ஏறத்தாழ 21 வருடமாக ஆரம்ப காலத்திலே முதலாவது நான் அறிந்து திருநெல்வேலியிலே இந்திய தூதரகம் இருந்தபோது அப்பொழுது மகாலிங்கம் ஐயா இருந்தார். 2003ஆம் ஆண்டு முதலாவது போராட்டத்தை ஆரம்பித்திருந்தோம். என்று 21 வருடமாக இந்திய இழுவைப்படகு இழுவமடை தொழில் என்ற ஒரு பேசுபொருள் கல்வெட்டாக மாறியிருக்கிறது, அழியாத ஒரு சொல்லாக மாறியிருக்கிறது. இன்று எங்களுடைய வரலாற்றிலே 15 வருஷமாக அந்த இன அழிப்பு சொல்லிக்கொண்டு வருகின்றோம். அந்த வார்த்தை மாறவில்லை. இப்பவும் அந்த இன அழிப்பு அந்த வார்த்தையிலிருந்து நாங்கள் தாண்டவும் இல்லை, மேலே போகக்கூடிய சிந்தனை வரையில்லை. அந்த ஒரு தலையங்கத்தை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கோம். அதே போலத்தான் நாங்களும் இந்த இந்திய இழுவப்படவோடு மாரடித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிந்தபடியும் தமிழக பிறந்த எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு சாபக்கேடாக இருக்கின்ற காரணத்தாலே அடிக்கடி எங்களோட பதில் சொல்லுவார், நாங்கள் ஒரு கடல் அனாதைகள் என்று சொல்லி. அனாதைகளாக விடப்பட்ட இந்த கடத்தல் சமூகம் விடாமுயற்சியாக இந்த நாட்டிலே இருக்கிற நாங்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே தான் வாழ வேண்டும், வாழ்வதற்கு உயிர் இருக்க வேண்டும் என்ற வகையிலே எங்கள் தொழிலுக்காக, எங்கள் வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எப்படித்தான் நாங்கள் இதை அரசாங்கத்தை சொன்னாலும் அது செவ்வகால ஒரு சங்காகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த கருப்பொருளை, இந்த தலையங்கத்தை முக்கியமாக கொண்டு போக வேண்டிய ஒரு இடம் பாராளுமன்றம்.
அந்த பாராளுமன்றத்தை கொண்டு செல்வதற்கான எங்களுடைய ஊடகம் அல்லது எங்களுடைய பாலமாக அமைகின்றவர்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள். நாங்கள் எப்படி தெரு தெருவாக அறிந்தா என்ன, தீ குளித்தா என்ன, அல்லது சாப்பிடாமல் இருந்தாலும் போக வேண்டிய இடம் பாராளுமன்றத்திலே ஒரு பேரு பொருளாக்க வேண்டும். அதை செய்ய வேண்டியவர்கள் எங்களுக்கு அன்புக்குரிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அந்த வகையிலே இன்று அவர்களிடம் அழைப்பை விட்டு கர்சனையாக இன்று வந்திருக்கின்றார்கள். இக்கட்டான காலநிலையில் பல பிரச்சனைகள். அந்த 22ஆம் தேதி வரைக்கும் அவர்களுக்கு நேரம் இல்லை. 24ஆம் தேதி என்று சொல்லி சொன்னால் நேற்றைக்கு தையட்டி என்ன விகாரை பிரச்சனை, அந்த இதோடு அவைக்கு நேரம் இல்லை. இன்றைக்கு அந்த தேதியை நாங்கள் குறித்து 25ஆம் தேதி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதுவும் இன்றைக்கு ஒரு நலவலாக ராணுவ விக்ரமசிங்க அவர்கள் வந்ததால பாதி பேரை பிடிங்கி கொண்டு போட்டார். அதனால முழுமையாக எல்லாரையும் எங்களுக்கு எடுக்க முடியலை. ஆனால் நாங்கள் அவர்களோட அழைப்பு விட்ட பொழுது எல்லோரும் கரிசனையாக கண்டிப்பாக நாங்கள் பக்கம் நிற்கிறோம் வருவோம் என்று சொன்னார்கள். இன்று ஒரு எங்களுக்கு துப்பாக்கிய நிலை, சிலர் வரவில்லை. அவற்றை பிரதிநிதிகள் வந்திருக்கின்றார்கள். மிக மகிழ்ச்சி. தொடர்ந்தும் நாங்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாகவே அரசாங்கத்தினால் திட்டமிட்டு இந்த மீனவர்களுக்கான இடர்பாடுகளை அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் எங்களுக்கு அறிவிக்கட்டிய வரையிலே நாங்கள் அறிந்தவற்றிலே இந்த மீன்பிடி தொழிலை இல்லாத ஒழிப்பது ஆன ஒரு நோக்கமாகவே அரசாங்கம் செயல் திட்டங்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது புதிய மீன்பிடி சட்ட வரைவு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த சட்ட வரைவானது பல வடிவங்களிலே எங்களுக்கு முன்னே வந்துட்டது. ஆரம்பத்திலே வந்த சட்ட வரைவு ஒரு 18 பேரை வைத்து டக்ளஸ் வாழ்ந்த அவர்கள் மீனவர் அனைவரிடம் கருத்து கேட்டுவிட்டேன் என்று சொல்லி ஒரு பறைசாற்றி விட்டு அதை கொண்டு போனார். நாங்கள் பல பேரும் எதிர்ப்பை தெரிவித்து அது 2வதாக மன்னாருக்கு வந்தது. அந்த எதிர்ப்பின் மத்தியில் மன்னாருக்கு வந்த பொழுது அங்கே சில திருத்தங்களோடு அங்கே போனது. திரும்பவும் நாங்கள் விடவில்லை. முழுமையாக நிராகரிக்கிறதாக எங்களுடைய எண்ணியமும் தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கமும் இணைந்து இந்த சட்டத்திலே பல பாரதூரமான மீனவருக்கு ஏற்காத நாட்டுக்கு ஒவ்வாத சட்டங்கள் வருகிறது. அதனால இதை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பல இடங்களில் சொல்லி வந்த காரணத்தினால் அது திரும்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஞானம்ஸ்புரத்துக்கு வந்தது. அந்த நேரத்திலே பார்க்கும்போது அதிலும் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு எங்களை திருப்திப்படுத்துவதன் நோக்கமாக இங்கே சொல்லப்பட்டது. அதில் நாங்கள் பல ஓட்டைகள் பல பிரச்சனைகளை எடுத்து கூறினோம். அங்கே வந்த வளவாளர் தவராஸ் அவர்கள் சொன்னார், நீங்கள் சொன்ன விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், இதையும் போட்டு இதை எல்லாத்தையும் செய்து தான் இது பாராளுமன்றத்துக்கு வரும். வந்தால் நீங்கள் சொன்னது வரவில்லை என்றால் திரும்பி நீங்கள் வழக்கு போடலாம். அப்பொழுது நாங்கள் அங்கே இருக்கையில் சில கருத்து பரிமாற்றம் சொன்னோம். இந்த 3 எதை கொண்டு போக போகிறார்கள்ன்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாடகம் மீனவர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது, நாங்கள் ஒப்புதல் எங்களோட மொத்தையும் காட்டுங்கள், ஆனால் எதை கொண்டு காட்ட போகணும்னு தெரியாது. ஆனால் அங்கே வந்த அந்த மீனவர் சட்டம் முக்கியமாக மீனவர் வரவிலக்கணை இல்லாமல் பண்ணியிருக்குது. 2வது வெளிநாட்டு மீனவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குறது. இது சம்பந்தமாக செயலாளர் விரிவாக சொல்லுவார். வெளிநாட்டவர்களுக்கு இங்கே இடம் கொடுக்கிறதான ஒரு துணி அங்கே காட்டப்படுகிறது. தொடர்ந்து எதிர்த்து வருகின்ற இந்த வளங்களை அளிக்கின்ற வாழ்வாதாரத்தை சீரழிக்கின்ற மீன் பெருக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கின்ற இந்த இழுவமடி தொழிலை எதிர்த்து வருகின்றோம். அந்த தொழிலை இல்லை என்ற மாதிரி முதல் சொல்லி பின்னாலே திணைக்கள அதிகாரி நிபந்தனையோட செய்யலாம் என்ற மாதிரியும் கொண்டு வரார்கள். அப்படியான பல மீனவருக்கு ஒவ்வாதல் மீனவரை அழிவிப்பாதை கிட்டி செல்ற அந்த சரத்துகள் அங்கே உட்புகுத்தப்பட்டிருக்கிறபடியால் இந்த வடமான கடத்தொழிலாம் என்ற வகையிலே நாங்கள் இதை முழுமையாக நிராகரித்திருக்கின்றோம். மக்களுக்கான மக்களின் குரல். இன்றைய இந்த நிகழ்வு உண்மையில் மக்களது பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு அரங்காகத்தான் இது இருக்கின்றது. இவ்வாறு நீங்கள் ஒழுங்கு செய்வது நல்லது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள்ள கட்சி பேதங்களை
கதைத்து கொண்டிருப்பதாகத்தான் இப்போது தெரிகின்றது. அல்லது கட்சிக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை கதைக்கின்றதாகத்தான் இருக்கின்றதை ஒழிய மக்களை அவர்கள் இப்போது கவனிப்பதே இல்லை. மக்கள் சார்பான பிரச்சனைகளை முதன்மைப்படுத்துவதில்லை. அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன். இந்த ஊடகங்களும் தனித்த அரசியல்வாதிகளினது வாதி பிரதிவாதங்களைத்தான் மக்களுக்கு வெளிக்காட்டுகின்றார்களை ஒழிய மக்களது அடிப்படை பிரச்சனைகளை வெளிக்காட்டுவதாக இல்லை. அது ஊடகங்களுக்கு இது தேவையான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். யார் அடிபடியினமோ அதை மாத்திரம் சொன்னால் போதுமானது. அதில் இந்த நிகழ்விலே 2 முக்கியமான பேச்சாளர்கள் மன்னார் பகுதியினது அந்த பிரதேச அபிவிருத்தி சார்பாக அல்லது மீன்பிடி மக்கள் பிரச்சனை சார்பாக பல விடயங்களை ஒருவர் முன்வைத்தார். அதை கேட்கின்ற போது உண்மையில் மனவேதனையாக, அதாவது நாங்கள் எங்கே போகிறோம், இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் வெவ்வேறு திசைகளில் சென்று கொண்டிருப்பதாகத்தான் தெரியுது. அப்போது இங்கே பிரதேச அபிவிருத்தி அல்லது நிலைத்து நிற்கும் அபிவிருத்தி என்று சொல்லி இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தலைப்புகளிலே மாதம் உரையாடினாலும் உண்மையில் அந்த பிரதேச அபிவிருத்தி பற்றி அவர்கள் அக்கறையோடு செய்கின்றார்களா அல்லது அந்த பிரதேச அபிவிருத்தி பற்றி தொடர்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நிரல் அவர்களிடம் இருக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது. ஏனென்றால் இங்கே எங்களை பிரதேசத்தை பொறுத்தவரையிலே, எங்களோட பிரதேசமில்லை, இலங்கையை பொறுத்தவரையிலும் கூட விவசாயமும் மீன்பிடியும் தான் அந்த வளங்களோடு சேர்ந்த ஒரு தொழில். அப்போ இங்கே எப்படி நாங்கள் நிலத்துக்கு போராடுகிறோமோ அதே மாதிரி கடலுக்கு போராடத்தான் வேணும். கடலுக்கு போராடுறதுக்கு அந்த கடல் தொழிலாளருக்கு எல்லை இல்லாமல் இருக்குது. எல்லை இருந்திருந்தால் அவர்கள் இந்த எல்லையை மீறி யாரோ வந்திருக்கிறார்கள் என்று அல்ல தங்களது சொத்தை அபகரிக்கின்றார்கள் என்று அவர்கள் போராட முடியும். அதில் கடல் எல்லை ஒரு நிலையானதாக வரையறுக்கப்படாமல் இருக்கிறதாலே அவர்களால் நிலைத்து நின்று போராட முடியாமல் இருக்குது. இது கடல் தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனையில் நிறைய அடிப்படை பிரச்சனைகள் இருக்குது. அவர்கள் உண்மையில் இந்த தொழிலில் தான் கூடிய முதலாக்கம் வரும். கேபிட்டல் ஃபார்மேஷன் இங்கே தான் இருக்குது, கூட வாய்ப்பு இருக்குது. முதல் ஆக்கத்தை செய்வதற்கான வளங்கள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே நடைபெறவே இல்லை. அந்த முதலாக்கம் நடைபெறவே இல்லை. அந்த முதலாக்கம் நடைபெற்றால் அந்த மீனவ சமூகத்துக்கு ஒரு விடிவு வரும். தனிப்படை இப்போ ஏழை மீனவர்களாக, ஏழை பெண் மீனவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகின்றார்கள் இல்லையா? அதை அவர் வடிவாக சொன்னார். அந்த அதானி குடும்பமும் அந்த ரால்பட்ட குடும்பங்களும் அது இலங்கையிலே உள்ள முதலாளியாக இருக்கலாம், இந்தியாவின் முதலாளியாக இருக்கலாம். யாராவது இங்கு அந்த மக்கள், அந்த பிரதேச மக்களுக்கு தான் அந்த வளங்கள் உரியதென்ற நிலைப்பாட்டில் இல்லை அவர்கள். அது ஏதோ அரசாங்க அனுமதி கிடைத்தால் அது அவ்வளோத்தை சுரண்டி விடலாம். அரசாங்கமோ அது ஒரு முதலாளித்துவ அரசாங்கம், அது முதலாளிகளுக்காக தான் இருக்கும். முதலாளி தான் ஏதோ வாக்கு போடுவான் அல்லது காசு தருவான் வாக்கு வாங்குவதற்கு எண்ணத்தோடு அது முதலாளியை தான் தாஜா பண்ணிக்கொண்டிருக்கும். அதே மாதிரி எங்களுடைய அரசியல்வாதிகளும் இந்த இந்தியாவுக்கு பயந்து இந்தியாவை எதிர்க்கக்கூடாது, இந்தியாவை எதிர்த்தால் எங்களுக்கு உரிமைகள் கிடைக்காம போயிடும் என்ற ஒரு எண்ணப்பாட்டோடு இந்தியாவினது அத்துமீறல் நடவடிக்கைகள், அவர்கள் இந்த
சுரண்டி கொண்டு போகிறத பற்றி கண்மூடித்தனமாக பேசாமல் இருக்கணும், கண் மூடிக்கொண்டு இருக்கணும். அப்போது மக்கள் பிரதிநிதிகள் என்று நீங்கள் உங்களை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் மக்கள் இனத்து பிரச்சனையை நீங்கள் கட்டாயம் கவனத்தில் உள்ளதான் வேணும். அப்போ இங்கு பிரதேச அபிவிருத்தியிலே பிரதேச வறுமை தான் கூடிக்கொண்டு போகுது. பிரதேச ஒப்பீட்டு ரீதியில் பார்த்தால் அந்த மாகாணங்களுக்கு இடையில் பார்த்தால் கூடிய வறுமை உள்ள மாவட்டமாக யாழ் மாவட்டம் தான் இருக்கும். கூட வறுமை உள்ள, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஆட்கள் வந்து வட மாகாணத்தில் இருக்கணும். அப்போ இங்கே நாங்கள் பிரதேச அபிவிருத்தி செய்யல வறுமையை தான் வளர்த்துருக்கோம். அப்போ வறுமையை தணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லுவீங்க அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்யலன்னு. நீங்கள் தான் அதை விழிப்புணர்வு உண்டாக்கணும். இப்போ யாழ்ப்பாண கடல் நீர் ஏரி இருக்குது. இந்த யாழ்ப்பாண கடல் நீர் ஏரியே அது ஜப்பானில் இருக்குமாக இருந்தால் அது மீன் சுரங்கம் போல் என்ன வகையான மீனையும் அங்கே உற்பத்தி செய்யலாம். உலகத்தில் உள்ள எல்லா வெரைட்டியும், அது நண்டாக இருக்கலாம், இறாலாக இருக்கலாம், கணவாயாக இருக்கலாம், எல்லாமே உற்பத்தி செய்யலாம். அதாவது எக்ஸ்போர்ட், அது ஏற்றுமதிக்குரிய மீன். அது அப்போ நிறைய வருமானத்தை பெறக்கூடிய இந்த கடல் நீரில் நாங்கள் மண் போட்டு கடல் தண்ணியை வச்சிருக்க தேவையில்லை, இயற்கையாகவே இருக்குது. அதேமாரி முல்லைத்தீவில், மட்டக்களப்பில் இந்த கலப்பு எல்லாமே இருக்குது, இயற்கையாகவே இருக்குது. அப்போ அதையெல்லாம் முழுமையாக வினைத்திறனாக பயன்படுத்துறதுக்கான பொருளாதார திட்டங்களை தான் நீங்கள் பிரதேச மாவட்ட அபிவிருத்தி திட்டத்தில் முன்வைக்கணும். சும்மா ஒரு கிராமத்தில் ஒரு சனசமூக நிலையம் அமைக்கிறதுக்கும் ஒரு ரோட்டு போடுறதுக்கும் திட்டம் போடுறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ இங்கே பார்த்தால் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு போனால் அதுதான் நடக்குது. ஒரு தொடர்ச்சியாக ஒரு நிலைத்து நிற்கக்கூடியதான அபிவிருத்திக்கான திட்டங்கள் இல்லை. சும்மா அந்தந்த நேரத்துக்கு ஒரு சின்ன. அப்போ இது மாறி உண்மையில் இந்த மக்கள் இனத்து பிரச்சனையை நீங்கள் கவனத்தில் எடுத்து பாராளுமன்றத்தில் எங்களுக்கு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லை. அவை எங்கள்கிட்ட சொல்ல அங்கே எடுபடாது. பல சம்பவங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தான் குரல் கொடுத்து கொண்டே இருக்கணும். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல்.